குட் மார்னிங். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஒரு அற்புதமான தலைப்பு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மகாவதார் டிவி அவங்களுக்கு, பழனியப்பன் சாருக்கும், குருமார்களுக்கும், பரமாத்ம ஸ்வரூபம் பத்ரிஜி அவர்களுக்கும் என்னுடைய கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பகவத்கீதா கர்மயோகம் ஆன்ம தத்துவம், ஆனா உத்தரகீதா பரமாத்ம தத்துவம். அது கேட்கறதுக்கு ஒரு நம்மளுக்கு சொல்றதுக்கு கேட்கறதுக்கு ஒரு தகுதி இருந்தாதான் நம்ம பரமாத்மா பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஏன்னா சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா, பரமாத்மாவுடைய லட்சணங்கள், அதுக்கு உண்டான பயிற்சி, நம்ம அந்த வழியில போகும் பொழுது எப்படி இருக்கணும், அனைத்து விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பரமாத்மாவுடைய லட்சணங்கள் கூட இதுல நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பார்க்கலாம். குருமார்களுக்கு கூட ஃபர்ஸ்ட் ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல கைவல்யம் கேவலம் சாந்தம் சுத்தம் அத்தியந்த நிர்மலம் காரணம் யோக நிர்முக்தம் ஹேது சாதன வர்ஜிதம். இது இதனுடைய மீனிங் பார்த்தாக்கா, பரமாத்மா எப்படின்னா மோக்ஷ ஸ்வரூபமானது. எப்பவுமே அவருடைய ஸ்வரூபம் மோக்ஷ நிலைதான். ராகத்வேஷங்கள் இல்லாத சாந்த ஸ்வரூபம்தான். அப்போ பரமாத்மா சொல்லும் பொழுது எப்பொழுதுமே சாந்த ஸ்வரூபம். எதற்காக சாந்த ஸ்வரூபமா இருப்பாங்க? ராகத்வேஷங்கள், அட்டாச்மெண்ட், ராகம்னா அட்டாச்மெண்ட் இல்லாதது. தானே சிருஷ்டி செய்தாலும் அந்த சிருஷ்டி பற்றிய அட்டாச்மெண்ட் கிடையாது. அந்த சிருஷ்டில இருக்கிற அனைத்து பற்றிய துவேஷம் கிடையாது. எப்பொழுது அட்டாச்மெண்ட் இருக்குமோ அங்க துவேஷம் இருக்கும். அதனாலதான் அது ராகத்வேஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இரண்டுமே கிடையாது. பரிசுத்தமானது, மிக நிர்மலமானது. தட் இஸ் எந்த கரை இல்லை, எந்த அசுத்தம் இல்லை, நிர்மலமானது, மலம் கிடையாது, பந்த மோட்சங்கள் இல்லாதது, உலகத்துடைய உருவாக்குறதுக்கு காரணமானது, அனைத்துக்கு காரணம் ஆகிறதால அதற்கு வேற எந்த காரணம் இல்ல, எந்த உபகரணம் இல்ல. பரமாத்மாவுக்கு எந்த பொருட்களோட சம்பந்தமும் இல்ல. அதுதான் பரபிரம்மஸ்வரூபம். எப்படி இருக்கிறாரு? சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறாரு, சிருஷ்டிக்கு சாட்சியா இருக்கிறாரு. சிருஷ்டி பண்ணா கூட சிருஷ்டிக்கு சம்பந்தம் இல்லாமே இருக்கிறாரு. இதுதான் பகவத்கீதையில சொல்றது. நம்ம செய்யறோம், அது அதனுடைய பலனுக்கு அதிகாரம் கிடையாது. அதுக்கு நமக்கு அட்டாச்மெண்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற குவாலிட்டி தான் பரமாத்மாவுடைய குவாலிட்டி. நெக்ஸ்ட், ஹிருதயாம்புஜ மத்தியஸ்தம் ஞானஜேய ஸ்வரூபகம் தக்ஷணா தெய்வம் உச்சேதயத் ஞானாத் ப்ரூஹி கேசவா. அதாவது எங்க இருக்கிறாரு பரமாத்மா அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஹிருதய ரத்த நாடிகளுக்கு நடுவுல ஒரு சின்ன நெல் ரூபத்தில், தட் இஸ் அரசி இருக்கும் இல்லையா, ஒரு வித அரசி தோலோட இருக்கும், அந்த அளவுக்கு அவரு நமக்குள்ளேயே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஹிருதய கமலம் நடுவில் இருக்கிறது. ஞானமே ஸ்வரூபமாய் இருக்கிறது. எந்த ஞானத்தால தெரிந்து கொள்ள வேண்டிய சர்வாத்ம ஸ்வரூபம் தெரிஞ்ச உடனே அவருடைய ஸ்வரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கின உடனே உணர்ந்த உடனே முக்தி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஞானத்தை எனக்கு வேண்டும்னு அர்ஜுனர் கேட்கிறார். அடுத்த பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் அனந்தங்கள் அப்படின்னா நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்ல வராரு. நம்ம என்ன பண்ணணும், அந்த சாஸ்திரங்கள்ல எதை முக்கியமானது அப்படின்னு தேர்ந்தெடுத்து போனாதான் இந்த பிறவி நம்மளுக்கு கரெக்டான வகையில் யூட்டிலைஸ் ஆகும். அனந்த சாஸ்திரா பகுவேதித்தவ்யம் அல்பஸ்ச காலோ பகுவஸ்ச விக்னாஹா யத் பாரபூதம் ததுபாசித்தவ்யம் ஹம்சோ யதா க்ஷீரம் இவாம்பு விஸ்ரமம். ஒரு அன்னப்பறவை என்ன பண்ணிடுமா, ஒரு 4 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் பால் எல்லாமே கலந்து ஒரு பிளேட்ல ஊத்தி வச்சா அது என்ன பண்ணிடுமா, பால் மட்டும் எடுத்து அந்த தண்ணியை விட்டுடுமா. அதான் ஹம்சோ எதா க்ஷீரம் இவாம்பு. க்ஷீரம்னா பால், பால் மட்டும் எடுத்து தேவையற்ற தண்ணியை விட்டுடுது. அத போல நம்ம சாஸ்திரங்கள் நிறையவே இருக்குது, எவ்வளவோ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஆனா சமயம் காலம் கம்மியா இருக்குது, தடங்கள் ஜாஸ்தி இருக்குது. அதனால பால் தண்ணி அந்த மிஸ்ரமத்திலிருந்து ஹம்ச பாலையை எடுத்தது போல எது உத்தமமானதோ அதனையே நம்ம உபாசனை செய்யணும். தேவையற்றதுக்கு போகக்கூடாது, டைம் வேஸ்ட் ஆயிடும், நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விக்னேய அக்ஷர தன்மாத்திரம் ஜீவிதம் சாப்பி சஞ்சலம் விஹாய சாஸ்திரா ஜாலானி எஸ் சத்தியம் ததுபாசியதாம். அதாவது பஞ்ச தன்மாத்திரகமேனா இந்த வாழ்க்கை அழிஞ்சு போகிறதுதான் என்று தெரிந்து கொண்டு சாஸ்திர சம்பந்த விஷயங்களை விட்டு ஞானத்தால சத்தியமானது எதுவோ கிரகித்து அதனையே நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால அது இது அப்படி இப்படின்னு போக வேண்டிய அவசியம் இல்லை, சரியானது ஒண்ணு நம்ம கடைப்பிடிச்சா போதும், அதையே செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா டைம் வேஸ்ட் ஆயிடும், மறுபடியும் மறுபடியும் பிறப்பு எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பஞ்ச தன்மாத்திரகமான வாழ்க்கை அப்படின்னாக்கா பஞ்ச தன்மாத்திரங்கள் தெரிஞ்சுக்கலாம். பார்வை, வாசனை, கேட்பது, பேசுவது, ஸ்பர்ச, தட் இஸ் ஸ்பர்ச ரச ரூப கந்தம். அது இது பஞ்ச தன்மாத்திரங்கள் அப்படின்னு சொல்றோம். இங்கே அடுத்த ஸ்லோகத்துல சத்குருவு அவருடைய தேவை எப்படின்றது நமக்கு சொல்லியிருக்காங்க. சத்குரு இல்லைன்னா நம்மை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. நமக்குள்ளே இருக்கிற கடவுளை நமக்கு காட்டுறதே சத்குரு தான். சத்குரு இல்லைன்னா நமக்குள்ள நம்ம பார்க்க முடியாது, நமக்குள்ள நம்ம தேட முடியாது. அதனால சத்குருவுடைய முக்கியத்துவம் இங்க சொல்றாங்க. ஜீவே பரேண தாதாத்மியம் சர்வகம் ஜோதிரீஸ்வரம் பிரமாண லக்ஷண்யஹி கேயம் ஸ்வயம் ஏகாக்ர வேதினாம். தட் இஸ் சர்வ வியாபகம். பரமாத்மா யார் அப்படின்னா குரு ரூபத்தில் நமக்கு அந்த பரமாத்மா ஞானத்தையே சுயமா அவரே போதிக்கிறார்.
அவரு சர்வ வியாபகம், அனைத்தும் வியாபித்து இருக்கிறாரு. சிருஷ்டி முழுவதும் ஜோதி ஸ்வரூபம். பிரம்மான்மாவில் ஜீவான்மா எப்படி ஐக்கியமாகுது என்ற பிரமாண லட்சணங்களை பிரம்மனிஷ்ட கரிஷ்டுடான குரு சொல்லும் பொழுது நம்ம ரொம்ப போக்கஸ்டா கேட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நம்மளுக்கு சொல்றாரு. அடுத்த நம்மளுடைய உடல் பற்றி சொல்றாரு. தேஹோ தேவாலயா புரோக்தோ ஜீவோ தேவோ சனாதனஹா. ஆதிசங்கரர் கூட சொல்வாரு, தேஹோ தேவாலயா, இந்த உடல் தேவாலயம், புரோக்தோ ஜீவோ தேவோ சனாதனஹா, இந்த கோயில் என்ற உடலில் தங்கர ஜீவன்தான் தேவன், கடவுள், ரொம்ப புராதனமானவர் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள இருக்கிற ஆன்மா பற்றி, அதுவே பரமான்மா அப்படின்னு கூட நம்ம தேகத்தில இருக்கிறது வாழ்றது பரமான்மா தான் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மம் ஒக்கட்டே, பரபிரம்மம் ஒக்கட்டே, அது வேறே இது வேறே கிடையாது, இதுவும் அதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு விளக்கமா சொல்றாங்க. தியஜேத ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையேத். இந்த உடல் தேவாலயம் தேகத்துடன் கூடி இருக்கிறது, அதனால ஜீவன் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப புராதனமான சாக்ஷாத் பகவான் தான் இந்த தேகத்தில் வசிக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஜீவராசிக்குள் பகவான் தான் தங்கி இருக்கிறாரு. அதனாலதான் எந்த ஜீவங்களையும் கொலை பண்ணக்கூடாது. அந்த ஜீவங்களுக்குள் தங்கி அதுக்கு சக்தி கொடுக்கறது, அங்கே அந்த உடல்ல வாழ்றது கூட பகவான் தான். அதுக்கு தெரியாது, தெரிந்து கொள்ளும் ஞானம் மனிதனுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த ஞானத்தை வச்சு நம்ம போக வேண்டியது இருக்கும். அஜ்ஞானம் என்ற, அஜ்ஞானம்னா அறியாமலத்தனம் என்ற அழுக்கை மலத்தை விட்டு விட்டு, ஏன்னா அறியாமல் தனம் மலம் போலது, அசுத்தமானது, அதனை விட்டு விட்டு அந்த பிரம்மம்தான் நான் என்ற பாவனையோட பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஸ்லோகம் வாயிலாக சொல்லியிருக்காங்க. அடுத்த பாத்தீங்கன்னா அந்தர்யானம். பகிர்பிராமியதி யஹ கஷ்சித்யத்வா தேஹஸ்தமீஸ்வரம் ஸ்வக்ருஹே பாயசம் த்யத்வா பிக்ஷா மடதி துர்மதிஹி. நம்ம எப்படி இருக்கிறோம்னா ஒரு கஷ்டமான ஒரு அறியாமலத்தனமான சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லி இருக்கிறாரு. தன்னுடைய தேகத்திலோவே இருக்கிற பிரம்ம பதார்த்தத்தை கண்டுபிடிக்காமலே அடையாளிக்காமலே வெளியே எங்கோ ஏதோ இருக்குது என்று பிரம்மையோட சுத்தரவர் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாரு அப்படின்னா, தாம் வீட்டுல பாயசத்தை வச்சு பக்கத்து வீட்டுக்கு பிக்ஷங்காக போற மூர்க்கனுடைய சமானம் அப்படின்னு சொல்றாரு. தாங்குள்ளேயே பரபிரம்மா இருக்காரு, ஆனா வெளியே தேடுறோம். கல்லுக்கு பூஜை செய்யறோம், சிலைக்கு பூஜை செய்யறோம், படத்துக்கு பூஜை செய்யறோம். உள்ளே இருக்கிற ஜீவம் கொடுக்கிற பரமான்மாவை விட்டு நம்ம அதுக்கு பூஜை செய்யறோம். அதனால மூர்க்கனா இருக்காத, உங்ககிட்டயே பாயசம் இருக்கு, பிக்ஷக்காக போகாத, பிச்சைக்காரனா போகாத. இங்கே சிலை வழிபாடு பற்றி சொல்றாங்க.
தீர்த்தானி தோய ரூபாணி தேவான் பாஷாணம் ரண்மயான் யோகினோ ந பிரபத்யந்தே ஆத்ம தியான பராயணா. ஆத்ம தியான, ஆன்மாவை தியானி, அப்படியே இருன்னு சொல்ல வராங்க. ஆன்ம ஞானம் பற்றிய ஆர்வம் இருக்கிற யோகிகள் தண்ணி ரூபத்தில் இருக்கிற தீர்த்தங்கள். நம்ம என்ன பண்றோம்? தீர்த்த யாத்திரை செய்யறோம், போலாம், மூழ்கலாம். ஆனா அங்கே எதுவும் கிடைக்காது. அத தெரிஞ்சுக்கணும். அந்த தீர்த்தங்களை ஆறுக்கு போறோம், அங்கே மூழ்கி வரும், அங்கே தீர்த்த ரூபமா கடவுள் பார்க்கிறோம், அங்கே கிடையாது. கல்லோட மண்ணோட செய்யப்பட்ட விக்கிரக ரூப தெய்வங்களை யாரும் சேவிக்க மாட்டார்கள் யோகிகள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இங்கே எதுக்காக வர்றோம்? ஆன்மீகத்துக்கு எதற்காக வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்ம ஞானம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆர்வத்தால வர்றோம்னா நம்ம நமக்குள்ளே இருக்கிற கடவுளை நம்ம உணர வேண்டும். அதற்கே பிரயத்னம் செய்ய வேண்டும். இங்கே நான் ஒரு விஷயம் சொல்றேன் மாஸ்டர்ஸ். தியானம் செய்தால் ஆரோக்கியம் வருது, ஆனந்தம் வருது, நமக்கு தேவையானது வருது. இவ்வளவு பெனிஃபிட்ஸ் சொல்றோம் இல்லையா? எதற்காக வருது? நம்ம உள்ள போறோம், பரமாத்மா ஒளிய இணைந்து இருக்கிறோம், அதனால ஆரோக்கியம் வருது, அதனால ஆனந்தம் வருது, அதனாலதான் நமக்கு தேவையானது கிடைக்குது. அப்படின்னா அவர் உள்ள இருக்கிறதுனால, தியானம் செய்வதால கிடைக்குது. నెక్స్ట్ శిలా వృద్ధారు పాత్రేషు దైవ బుద్ధి ప్రకల్పిత అకల్పిత స్వయం జ్యోతిరాత్మను தேவதா நக்கிம். தட் இஸ் இங்கே என்ன சொல்றாங்கன்னா, சிலைகள் மண்ணோட கொம்போட கூட செய்யறோம் இல்லையா? விக்கிரகங்கள் செய்யறோம். செய்த தேவதா விக்கிரகங்களை மனிதன் உருவாக்கியது. யார் உருவாக்கியிருக்காங்க? ஒரு கல்லு வச்சு அது சிலை பண்ணிட்டு, புலி வச்சு ரெடி பண்ணிட்டு அது செஞ்சது கடவுளா மனிதனா அப்படின்னு பார்த்தா மனிதன் தான் செஞ்சிருக்காங்க. மண்ணோட உருவாக்கி இருக்காங்க, கொம்போட உருவாக்கி இருக்காங்க, மரத்தோட. இதெல்லாம் மனிதன் உருவாக்கினது. ஸ்வயம் பிரகாசம் ஜோதி ஸ்வரூபம் யாரோட உருவாக்கப்பட முடியாது. அதுதான் பரபிரம்மா. அது தெய்வம் கிடையாதா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம செஞ்சதே தெய்வம் சொல்றோமே, நமக்குள்ளேயே இருக்கிற தெய்வத்தை மட்டும் தெய்வம் அப்படின்னு ஏன் சொல்றது இல்ல, ஏன் கண்டுபிடிக்கிறது இல்ல அப்படின்னு இங்கே இந்த ஸ்லோகத்துல கேக்குறாங்க. நம்ம பாத்தீங்கன்னா, தயானந்த சரஸ்வதி அவர் சொல்றாரு, மூர்த்தி பூஜை, தட் இஸ் சிலை வழிபாடு, படிக்கட்டு கிடையாது, அகழி அப்படின்னு சொல்றாரு. அகழி என்ன தெரியும் நினைக்கிறேன், அரண்மனைக்கு சுத்தி நோண்டி தண்ணி விட்டுட்டு முதலை விடுவாங்க. அதுல குதிச்சிட்டோம்னா அந்த முதலை நம்மள தின்று விடும். அகழின்னு சொல்றாரு. அப்போ கீழ்படி, அகலிக்கு போனா இங்கேயே மாட்டிக்க வேண்டியதுதான், படி கிடையாது. எப்பொழுது தியானம் செய்யறோமோ அதுதான் படி அப்படின்னு சொல்றாங்க. அதமம் பிரதிமா பூஜை, கடவுளை காட்ட முடியாததுனால குறைந்து பட்சம் நீ அந்த போட்டோவோ கல்லோ பார்த்து கடவுளை நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மனிதன் தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. கடவுள் ஜோதி ஸ்வரூபம், ஸ்வயம் பிரகாசம். தியானமே சரண்யம். நம்மளுக்கு ஒரே வழி இருக்குது, தியானம் மட்டுமே வழி. இது நம்ம எப்பவுமே வழக்கமா சொல்ற அற்புதமான ஒரு ஸ்லோகம். கோட்டி பூஜா சமம் ஸ்தோத்திரம் கோட்டி ஸ்தோத்திர சமம் ஜபம் ஜப கோட்டி சமம் தியானம் கோட்டி தியான சமுலயா. அதாவது 1 மணி நேரம் பூஜை, கோடி மணி நேரம் பூஜை செய்தால் 1 மணி நேரம் ஸ்தோத்திரத்துக்கு சமம்.
கோடி மணி நேரம் ஸ்தோத்திரம் படிச்சால் 1 மணி நேரம் மந்திர ஜபத்துக்கு சமம். கோடி மணி நேரம் மந்திர ஜபம் படிச்சால் 1 மணி நேரம் ஒரு லயத்துக்கு சமம். அப்படின்னா நம்மளுடைய மனம் லயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பூஜைகள் சின்ன சிலபஸ், அடுத்த ஸ்தோத்திரங்கள், அடுத்த ஜபங்கள், கடைசி சிலபஸ் மெயின் சிலபஸ் நம்மளுக்கு தியானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொஞ்சம் விளக்கம் பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். பூஜைகள் எதோட செய்யறோம் அப்படின்னா இந்த உடலோட பூஜை செய்யறோம். சாமி கிட்ட போறோம், உடலோட போறோம், அங்கே உட்காந்துடுறோம், கையோட பூஜை செய்யறோம். அப்போ கர்மேந்திரியங்களோட செய்யறது தான் பூஜை. அடுத்த ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்னா ஸ்துதி, கடவுள் குணங்களை பாராட்டுறது. எதோட செய்யறோம்? வாய், சென்ஸ் ஆர்கன்ஸோட செய்யறோம். பூஜை கர்மேந்திரியம், ஸ்தோத்திரம் ஞானேந்திரியம், தட் இஸ் புலனோட செய்யறோம். இங்கே லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம், விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராமரக்ஷா ஸ்தோத்திரம், ஸ்துதிப்பது கடவுள் குணங்களை, இது செகண்ட். தேர்ட் பாத்தீங்கன்னா மந்திர ஜபம். எதோட மந்திர ஜபம் செய்யறோம்னா மனதோட மந்திர ஜபம் செய்யறோம். 3 விதமாய் இருக்குது. ரூப ஜபம், நாம ஜபம், உபாம்சு ஜபம். ரூப ஜபம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு குரு ரூபத்தையோ கடவுள் ரூபத்தையோ ஜோதி ரூபத்தையோ நம்ம உருவாக்கிட்டு நினைச்சிட்டே உட்கார்றது ரூப ஜபம். நாம ஜபம் அப்படின்னாக்கா ஒரு நாமம் செலக்ட் பண்ணி ஓம் இல்ல ஸ்ரீம் இல்ல பஞ்சாட்சரி மந்திரம், ஓம் நம சிவாய, ஏதோ ஒண்ணு எடுத்து திருப்பி திருப்பி ஜபம் செய்வது மந்திர ஜபம். இது நாம ஜபம். 3வது உபாம்சு ஜபம். தட் இஸ் ஒரு மாலையை வச்சு அப்படியே எண்ணிட்டே உள்ள நினைக்கிறது. இது 3 விதமான ஜபம். மனதோட செய்யறது மந்திர ஜபம். 4வது தியானம். தியானம் என்னன்னா எதுவும் செய்யாம இருக்கிறது தான் தியானம். கர்மேந்திரியங்களுக்கு வேலை இல்லை, ஞானேந்திரியங்களுக்கு வேலை இல்லை, மனதுக்கு கூட வேலை இல்லை. எதுவும் செய்யாம இருக்கிறது தான் தியானம். எதுவும் செய்யாம இருக்கும் பொழுது இங்கே இருக்கிறது யாரு? உடல் இல்ல, மனம் இல்ல, புலங்கள் இல்ல. அப்போ யாரு? அப்போ அங்கே இருக்கிறது ஆன்மா, அங்கே இருக்கிறது கடவுள். அவரோட இணைந்து இருக்கிறோம். தியானம் இதுதான் ஆதிசங்கரர் சொல்லி இருக்கிறாரு. ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்தி ரீத்திய விதீயத்தே. சுயஸ்வரூபத்துடன் இணைந்து இருக்கிறது தான் பக்தின்னு சொல்லியிருக்காங்க. வெளியே இருக்கிற சாமி அங்கே விக்கிரகத்துல இருக்கிறாங்க, அதுல இருக்கிறாங்க, இதுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது பக்தி கிடையாது. உள்ளே இருக்கிற ஆன்மஸ்வரூபத்துடன் இணைந்து இருக்கிறது தான் பக்தின்னு சொல்லியிருக்காரு. அதனால உண்மையான பக்தியோட இருப்போம். இன்னும் இத பத்தி நம்ம கொஞ்சம் விளக்கம் பார்க்கலாம். ஒரு பால் இருக்குது, எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு ஹாஃப் டே இருக்கும், அடுத்த அது கெட்டு போயிடும். இது பூஜை. அதனை காசி தயிர் போட்டோம், அப்போ அது என்ன ஆகுது? தயிர் ஆயிட்டு இருக்குது. இது ஸ்தோத்திரம். அடுத்தது அதிலிருந்து வெண்ணெய் எடுக்கிறோம், அது மந்திர ஜபம். அந்த வெண்ணெயில் இருந்து நெய் காசரம், அதுதான் தியானம். இப்போ நம்ம விளக்கேத்தணும் அப்படின்னா பாலையில் விளக்கேத்த முடியாது, தயிரில் விளக்கேத்த முடியாது, வெண்ணெயில் கூட
விளக்கேத்த முடியாது, நெய்யில் மட்டுமே விளக்கேத்த முடியும். அப்போ நம்ம அந்த ஸ்டேட் ஆன்ம ஜோதி, ஆன்மா என்ற விளக்கேத்தணும் அப்படின்னா தியானம் செய்தால் மட்டுமே ஆன்ம விளக்கு ஏத்த முடியும், மற்றபடி ஏத்தவே முடியாது. இன்னும் சிம்பிளா கூட தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாமி கிட்ட போகணும், நமக்கு பூஜை செய்தா சாமி கிட்ட போகணும். அதுவே தியானம் செய்தா சாமி நம்ம கிட்ட வருவாரு. நம்ம எத்தனை மூவிஸ்ல பார்த்தோம், தவம் செய்தால் தியானம் செய்தால் கடவுளே வருவாரு, நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. பூஜைன்னா நம்ம கடவுள் கிட்ட போறோம், அத கூட கல்லு சிலைதான் இருக்கும், ஆனா தியானம் செய்தால் அவரே இறங்கி வருவாங்க. இதுதான் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு அடையாளம். அடுத்த சர்வாத்ம தத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நிர்மலம் தம் விஜானிய ஷடூர்மிரஹிதம் சிவம் பிரபாசூன்யம் மனசூன்யம் புத்தி சூன்யம் நிராமயம். அதாவது மனம் புத்தி அகங்காரம் இல்லாமலே இருக்கிற ஆரோக்கியகரமான, அதாவது சமாதி நிலை. அப்பொழுது நம்ம அஞ்சு மலங்கள் இல்லாத சுத்தமான ஷடூர்மி அப்படின்னா ஆறு ஊர்மி இல்லாத மங்களகரமான அந்த சர்வான்மா பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அதுக்கு குவாலிட்டி சொல்றாங்க. மனம் புத்தி அகங்காரம் இது மூணு விலகி இருக்கணும். அடுத்தா அவருடைய குவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு மலங்கள் சொல்லி இருக்கிறாங்க, அவற்றை நம்ம பார்ப்போம். சர்வான்மாவை தெரிஞ்சிக்க வேண்டும் என்ற ஞானத்தை நமக்கு வராமே செய்வது ஆணவ மலம். அஞ்சு மலங்கள் இருக்கு. ஆணவ மலம், கார்மிக மலம், மாயிக மலம், மாயேய மலம், திரோதான மலம். அஞ்சு மலங்கள் இருக்குது. சர்வான்மாவை தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு தோணவே தோணாது. அதே போல வேதாந்த விஷயங்களில் நம்மளுடைய புத்தி போகாமே செய்யறது கார்மிக மலம். சர்வான்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையே வராமே செய்யறது மாயக்கமலம். பாவ காரியங்களை செய்ய வைக்கிறது மாயேயமலம். சர்வான்மா விட அனைத்து பொருட்கள் அனைத்து விஷயங்கள் தான் சத்தியம் உண்மை அப்படின்னு நம்மளுக்கு தோன்ற செய்யறது தான் திரோதான மலம். அதனால இந்த அஞ்சு மலங்கள் பஞ்சமலங்கள் இருக்கதால நம்ம அவரை தெய்வத்தை கடவுளை நம்ம அடையணும் என்ற யோசனையே வராமே இருக்குது. அடுத்த ஷடூர்மி அப்படின்னா அவருடைய தர்மங்கள் எப்படின்னா உடலுக்கு சம்பந்தப்பட்டது இறப்பு பிறப்பு இல்லாதவன், மனதுக்கு சம்பந்தப்பட்டது சுகம் துக்கம் இல்லாதவன், பிராணம் உயிருக்கு சம்பந்தப்பட்டது பசி தாகம், இந்த ஆறு அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நெக்ஸ்ட் இது கூட ஒரு அற்புதமான ஸ்லோகம் மாஸ்டர்ஸ். திலமத்தியே யதா தைலம் க்ஷீரமத்தியே யதா குருதம் புஷ்பமத்தியே யதா கந்தம் ஃபலமத்தியே யதா ரசம் காஷ்டாக்னி வக்ரகாசேதா ஆகாசே வாயுவச்சரேத். எள்ளுல நம்மளுக்கு ஆயில் இருக்கும், எண்ணெய் இருக்கும், பாலில் நெய் இருக்கும், பூவில் அந்த ஃப்ராக்னன்ஸ் இருக்கும், பழங்களில் ரசம் இருக்கும், ஜூஸ் ரசம் இருக்கும், அந்த கொம்புல நம்மளுக்கு
நெருப்பு இருக்கும், அது கண்ணுக்கு தெரியாமே இருக்கும், சாம்பலால. அதே அதே போல வானத்தில காத்து கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருக்கும். அத போல சர்வான்மா அனைத்து இடங்கள்ல மலர்ந்து கொண்டே இருக்கும், பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. எள் இருக்குது, அதுல நம்மளுக்கு ஆயில் தெரியாது. அத போல சர்வாத்மா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஜீவாத்ம தத்துவம். தூரஸ்தோபின தூரஸ்தः பிண்டஸ்தः பிண்டவர்ஜிதः விமல சர்வத்தோ தேஹி சர்வவியாபி நிரஞ்சனா. ஜீவன் உடல்ல இருக்கிற மாதிரி இருந்தா கூட உடல்ல இல்ல, அனைத்து இடங்கள்ல இருக்கிறாரு, இந்த உடல்ல மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பிரம்மாத்மா தூரமா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சா கூட தூரமா கிடையாது, இங்கேயே இருக்கிறாரு. அவரு கரை இல்லாதவன், அனைத்து இடங்களில் வியாபித்தி உள்ளவர் அப்படின்னு சொல்றாங்க. காயஸ்தோபின காயஸ்தः காயஸ்தோபின ஜாயத்தே காயஸ்தோபின புஞ்சானஹ காயஸ்தோபின பத்தியத்தே. ஜீவன் இந்த உடல்ல இருந்து கூட இந்த உடல்ல இருக்கிறவர் கிடையாது, அவரு பிறப்பு இல்லாதவன், போகங்களை அனுபவிக்கிறவன் கூட கிடையாது. பிறப்பு இறப்பே இல்ல, போகங்களை கூட அனுபவிக்கிறது இல்ல. இந்த தேகத்திலோ இருந்து கொண்டே கூட இந்த தேகத்தில் கைதி ஆனவர் கிடையாது அப்படின்னு சொல்ல வராங்க. அதனால ஆன்மா என்பது சூன்யம் அப்படின்னு இங்கே இந்த ஸ்லோகத்துல இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. ஜீவான்மா சர்வான்மா உடைய ஒருமையத்துவம் இது பார்க்கலாம். யதா ஜலம் ஜலே க்ஷிப்தம் க்ஷீரே க்ஷீரம் குருதே குருதம் அவிசேஷோ பவேத் தத்வ ஜீவாத்மா பரமாத்மனோ. கொஞ்சம் தண்ணி இருக்குது, தண்ணியில இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டோம், எல்லாமே தண்ணி தான். பால் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பால் ஊத்திட்டோம், எல்லாமே பால் தான். நெய் ஊத்தி இருக்கோம், மொத்தமே நெய் தான். அப்போ அந்த கொஞ்சம் தண்ணி ஜீவாத்மா, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டோம் பரமாத்மா, ரெண்டுமே தண்ணி தான். ஒரு கடல் இருக்கு, தண்ணி ஊத்திருக்கோம், கடல் தான். அதே போல பரமாத்மா என்ற கடலில் இந்த ஜீவாத்மா என்ற தண்ணி ஊத்தினா ஜீவாத்மா கிடையாது, அது பரமாத்மா தான் இருக்கும், தனியா இல்ல. அது தனியா ஒரு கிளாஸ்லவோ செம்புலவோ குடிக்கிறதால அது தனியா இருக்குதுன்னு நினைக்கிறோம், அதுல ஊத்தினா அதுவும் பரமாத்மா தான். அது இப்போ துளி கிடையாது, தண்ணி துளி கிடையாது, கடல் ஆயிப்போச்சு, ஜீவாத்மா பரமாத்மா ஆயிப்போச்சு. அத போல நம்ம இருக்கிறோம். ஜீவான்மா பரமாத்மா சமம் அப்படின்னு சொல்றாங்க. घट संवृतम आकाशम लीयमाने यदा घटे घटो नश्यति नाकाशम तद्वत् जीव परमात्मनि. அந்த பானை எது இருக்குதோ, பானை உடைஞ்சி இருக்கும் பொழுது அந்த பானையில இருக்கிற ஆகாசம் மகா ஆகாசமா மாறிடுது. இல்லைன்னா கட்டாகாசம், அது உடைஞ்சு போயிருச்சுன்னா மகாகாசமா மாறிடுது. அது தனியா வானம் கிடையாது இப்போ அந்த பானையில. அதனால இது ஜீவன், அது பரமான்மா, இது உடைஞ்சி தானே மகாகாசமா மாறிட்டு இருக்குது. ஜீவாத்ம தத்துவம் பிரம்மாத்ம தத்துவம் ரெண்டுமே ஒண்ணுதான், அபேதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. गवामनेक वर्णानां क्षीरस्यापेक वर्णता क्षीर
வத்பாதி விஜ்ஞானம் தேஹி நாஞ்ச கவாம் யதா. கோய் இருக்குது, விதவிதமான கலர்ஸ்ல இருக்கும், ஒயிட்ல இருக்கும், சில டிசைன்ஸோட இருக்கும், பிளாக்ல இருக்கும், விதவிதமான கலர்ல இருக்கும். ஆனா அந்த கோல் இருந்து வர பால் மட்டும் ஒரே கலர்ல இருக்கும். அதே போல விதவிதமான உடல்கள்ல கண்ணுக்கு தெரிஞ்ச கூட உலகத்துல அந்த ஜீவங்களுக்குள் இருக்கிறது, பிரகாசிக்கிறது பிரம்மாத்மா மட்டுமே. அதனால எதுவும் வேற கிடையாது அப்படின்னு சொல்ல வர அங்க ஒரு அற்புதமானது இது உத்தரகீதை. அடுத்த சுவாசத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சரீரின வஜஸ்யாந்தம் ஹம்சத்வம் பாரதர்சனம் ஹம்சோ ஹம்சாட்சரம் சைதத் கூட்டஸ்தம் எத்ததக்ஷரம் தத்வித்வான் அக்ஷரம் பிராப்ய ஜஹ்யான் மரண ஜன்மனி. அதாவது பரபிரம்முடைய சாட்சா்காரம் ஆனா ஜீவன் முக்தித ஜீவனுடைய ஒரே ஒரு லட்சியம், வேற எதுவுமே கிடையாது. அதை சம்பாதிக்கிறது இதை சாதிக்கிறது எதுவும் கிடையாது. உடல் எடுத்ததே நான் பரமாத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உடல் எடுத்திருக்கிறோம். ஜீவன் ஹம்ச மந்திரம், ஹம்சான்னா சுவாசத்தை புடிச்சுக்கிட்டோம்னா சாஸ்வதமான எப்பொழுதுமே இருக்கிற பிரம்மான்மாவை நம்மளால அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பொழுது அது அடையறாங்களோ இறப்பு பிறப்பு என்ற சக்கரத்தில் இருந்து விமுக்தனா ஆயிடுறாரு. இங்கே தியானம் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்றாங்க. பகிர்வியோமஸ்திதம் நித்யம் நாசாகிரேச்ச வியவஸ்திதம் நிஷ்கலங்கம் விஜானியாத் சுவாசோ எத்ர லயம் கதம். நம்ம சுவாசத்தை கவனிக்க சுவாசம் யார் அப்படின்றது கூட உத்தரகீதையில இருக்குது. சுவாசம் தான் பரபிரம்மா பரமாத்மா. பரமாத்மா நமக்குள்ள சுவாச ரூபத்தில் இருந்து தன்னை தான் தெரிந்து கொண்டு தன்னை தான் அடையணும், தன்னை தான் தெரிந்து கொண்டு தானே பரமாத்மாவா வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த உடலுக்குள் சுவாச ரூபத்தில் இருக்கிறாரு. அந்த சுவாசத்தை கவனிக்க அது இங்கே மெட்ஜாகும். 2 சுவாசம் இருக்காது, ஒரே சுவாசம் இருக்கும். அங்கே மெட்ஜாகும். சில பேர் சொல்லுவாங்க சுவாசமே தெரியலன்னுவாங்க. அங்கதான் நம்மளுடைய கவனித்தல், நம்மளுடைய வாட்சிங், நம்மளுடைய அப்சர்வேஷன் இருக்கணும். நாசிகாகிரம் இங்கே நிக்க வைக்கணும். இங்கே ஒரு சில சின்ன விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ளலாம் மாஸ்டர்ஸ். வாசி யோகம் சொல்லுவாங்க. வாசி அப்படின்னா சுவாசம், திருப்பிட்டோம்னா வாசி திருப்பிட்டா சிவா. தட் இஸ் சுவாசத்தை புடிச்சுக்கிட்டோம்னா உள்ள இருக்கிற சிவன் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்டு ஹரித்வாரம் ஹரிதாமம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. கோயில் ஹரித்வாரம், கோயில்ல உட்கார்ந்து தியானம் பண்ணா ஹரிதாமம் உள்ள இருக்கிற ஹரியை நம்ம கண்டுபிடிக்கலாம், ஹரியோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஸ்லோகங்கள்ல நம்மளுடைய ஆயுள் பற்றி கூட சொல்லியிருக்காங்க. எப்படின்னாக்கா சுவாசத்தை கவனிக்க நம்மளுடைய ஆயுள் பெருகுகிறது. இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்படின்னு சயின்டிபிக்கா கூட செக் பண்ணிக்கலாம். நம்ம பிறக்கும் பொழுது
இத்தனை கோடி சுவாசங்கள் அப்படின்னு தான் இங்கே வர்றோம் பூமி மேல. இதுல நம்ம நெட்ல பார்த்தோம்னாக்கா ஒரு நிமிடத்திற்கு மனிதன் 16 to 20 சுவாசத்தை எடுப்பாங்க. அவருடைய ஆயுள் எப்படி இருக்குது? அரௌண்ட் 80 to 100 years இருக்குது. அதுவே பாருங்க, ஆமை தன்னுடைய புலங்கள் உள்ளே வச்சுக்கின்னு இருக்கிறதால யோகி ஆமை எப்படின்னா ஒரு நிமிடத்துக்கு 5 சுவாசம் 6 சுவாசம் தான் எடுப்பாங்க. அதனால அவங்களுக்கு எவ்வளோ ஆயுள் பெருகுகிறது. ஆமை பார்த்தா 100 வருடங்கள் கிடையாது, 300 வருடங்கள் அதுக்கு ஆயுள் இருக்கு. யானை கூட அரௌண்டு நம்ம மாதிரியே தான் மூச்சு எடுக்கும், அரௌண்டு ஆயுள் நம்ம மாதிரி இருக்கும். அதுவே நாய் பாருங்க, புஸ்ஸு புஸ்ஸுன்னு எடுக்கும், அது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அது கிட்டத்தட்ட 25 to 30 இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா குரங்குக்கு எவ்வளவு இருக்குது? 30 to 40 சுவாசம் இருக்குது, ஜாஸ்தி. அதனாலதான் வாழ்த்தனமா இருக்காது. அப்படின்னா அவ்வளோ சுவாசம் இருக்கும் பொழுது மனம் செஞ்சலம் ஜாஸ்தியா இருக்கும். அதுவே ஆமை பாருங்க, ரொம்ப சைலண்டா இருக்கும். சுவாசங்களை பொருத்தி மனம் பொருத்தி ஆயுள். மனம் ஓடிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆயுள் கம்மி ஆகுது. அதனால யோகிகளுக்கு ஆயுள் ஜாஸ்தி. நம்ம சுவாசத்தை கவனிக்க நம்மளுடைய சுவாசம் ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஆயிடுது, அப்புறம் மெதுவா வருது. நீங்க தூக்கத்துல பாருங்க, சுவாசம் ரொம்ப மெதுவா இருக்கும். அதுவே நம்ம எமோஷனலா இருக்கும் பொழுது, கோவத்துல இருக்கும் பொழுது அதனுடைய சுவாசமே வேறையா இருக்கும். எப்பொழுது பேலன்ஸ் சுவாசமா இருக்குதோ, கம்மி சுவாசம் கம்மியா எடுத்துக்கிறோமோ, அமைதியா மெதுவா இருக்குதோ, ஆட்டோமேட்டிக்கா ஆயுள் ஜாஸ்தி ஆகுது. இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் உதாரணமா இருக்குது. நம்ம நிறைய தியானம் செய்வோம், அமைதியா இருப்போம், ஆனந்தமா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம். நான் தான் ஆன்மா, நான் தான் பரமான்மா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கும் பரமான்மாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அத இப்போ நம்ம தெரிஞ்சிட்டு இத முடிச்சுக்கலாம். 24 தத்துவங்கள் அப்படின்னு சொல்றோம். ஆன்மா 24 தத்துவங்கள். எப்பொழுது ஆன்மா 24 தத்துவங்களோட கூடி இருக்குதோ ஜீவாத்மா ஆயிடுது. எப்பொழுது அந்த 24 தத்துவங்களுக்கு அப்பால் பட்டி போறோமோ நான் பரமான்மா என்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அந்த 24 தத்துவங்கள் நாம் பார்க்கலாம். கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள் 20, கடைசி அந்த கரணங்கள் 4. 24 தத்துவங்கள் தாண்டி போனா அப்பால் பட்டி இருக்கிற ஆன்மாவை நம்ம அடைய முடியும், பரமான்மாவா வாழ முடியும். கர்மேந்திரியங்கள் காலு, கை, வாயு, பாயு, உபஸ்தா, தட் இஸ் ஜனனேந்திரியங்கள். மலத்வாரம், வாயு, கை, காலு, இது கர்மேந்திரியங்கள். அடுத்த ஞானேந்திரியங்கள் 5 புலங்கள். 3வது பஞ்ச தன்மாத்திரங்கள். பார்வை, அதான் நம்ம சொல்லிட்டோம், ரச, ரூப, கந்த, சப்த, ஸ்பர்ச 5. இது பஞ்ச தன்மாத்திரங்கள். அதனால இத அனைத்தும் தாண்டி
அந்த கரணங்கள் மனோபுத்தி சித்த அகங்காரம் ஸ்தூல சூக்ஷ்ம காரண உடல்களுக்கு சம்பந்தப்பட்ட அந்த கரணங்கள் மனோபுத்தி சித்த அகங்காரம் இந்த 24 தத்துவங்களை தாண்டி நம்ம ஆன்மாவை பரமான்மாவை தெரிஞ்சுக்க முடியும். இந்த 24 தத்துவங்களுக்கும் சக்தி கொடுக்கிறது ஆன்மாதான். ஆனா 24 தத்துவங்களோட பரமான்மாவை தெரிஞ்சுக்க முடியாது, தாண்டிதான் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் மாஸ்டர்ஸ். கொஞ்சம் ஆழமா இருக்கும், சூக்ஷ்மமா இருக்கும் சப்ஜெக்ட், பட் ஒரு அற்புதமான சப்ஜெக்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ மாஸ்டர்ஸ்.